கண்களை மூடி கர்த்தரை நோக்கிப்பான். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே, இந்த அருமையான நல்ல நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகளை ஆராதிப்பதற்கு தேவன் உதவி செய்தீர். இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கேட்க உணர்வதாரும் வாழ கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆவிக்கேற்ற பலி செலுத்தும் ஆசாரிய கூட்டம் என்கிற தலைப்பின் கீழே இந்த நாளிலே நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். ஆவிக்கேற்ற பலி செலுத்தும் ஆசாரிய கூட்டம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை தமது இரத்தத்தினால் கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கே மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம், தேவன் அற்றவர்களாயிருந்தோம், விக்கிரக ஆராதனைக்காரராயிருந்தோம். ஆனால் பிதாவாகிய தேவனோ நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவரோ நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். எந்த மனுஷனாவது எந்த மனுஷியாவது இயேசு எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் என்று விசுவாசித்து அவரிடத்திலே பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து அநியாயங்கள் எல்லாம் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையின் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்ப சுத்திகரித்ததா இல்லையா? அப்படி சுத்திகரிக்கப்பட்டிருந்தால் நாம் யாராம்? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்கள், ராஜாக்கள். ஓகே, இப்போ நீங்களும் நானும் சுத்திகரிக்கப்பட்டவர்களா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏங்க, நான் உங்கள்கிட்ட பாவங்கள்லாம் அறிக்கையிட்டேங்க, இயேசுவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்தமாக்குதுன்னு சொல்லிருக்கல, ஸோ அதனால என்னை மன்னிச்சிட்டாருங்க, சுத்தமாக்கிட்டாருங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படிங்க தெரியும்? வேதம் சொல்லுது, பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 16வது வசனம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். இப்போ நீ எழுந்து உன் பாவ மன்னிப்புக்கு என்று என்ன பண்ணு? ஞானஸ்நானம் பெற்றுக்கொள். நீ பாவம் போக்கும்படிக்கும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அனனியா பவுலிடத்திலே சொல்கிறார். அப்படியானால் ஒரு மனிதனுடைய பாவம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்? எந்த மனிதன் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டானோ அவனுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்க வல்லவர் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பது உண்மைதான். ஆனாலும் நல்ல கவனிச்சுங்க, ஆனாலும் யார் ஒருவர் பாவம் மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை கன்ஃபார்ம் ஆக்கிக்கலாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தீர்மானிச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க யாராவது இங்க பாவம் மன்னிக்கப்படாம இல்லை மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்காம இருந்தீங்கன்னா உங்க பார்வையில நீங்க பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஆனா தேவனுடைய பார்வையில பாவம் மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொடுங்க. இது வரைக்கும் பெற்றுக்கொள்ளாதவங்க பெற்றுக்கொடுங்க. ஓகே, இப்போ
என்ன எழுதியிருக்கிறது? நாம் அப்படிப்பட்டவங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்கள் என்று எழுதியிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, ஆசாரியர்கள் என்று சொல்லி. அப்படியானால் நம்மை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். வேதம் கவனிங்க. இப்போ நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் தேவனுக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று இருக்கிறது. ராஜரிக ஆசாரிய கூட்டம் என்று இருக்கிறது. ஆங்கிலத்தில் ராயல் பிரிஸ்ட்ஹுட் அப்படின்னு இருக்குது. அப்படியானால் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக யார்? ஆசாரியர்கள், ராஜாக்கள். இப்ப ஆசாரியர் என்னவா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள். நான் நல்ல கவனம் கேட்டுங்க. இப்ப எதற்காக ஆசாரியனாய் தெரிந்து கொண்டார்? ராஜாவாய் தெரிந்து கொண்டது ஒரு நாள் இயேசுவோடு கூட நானும் நீங்களும் அரசாள போறோம். அதனால ராஜாவாய் தெரிந்து கொண்டார். இயேசு ஒரு நாள் பிலாத்து அரண்மனையில் இருந்தபோது நீர் யூதருக்கு ராஜாவா என்று சொல்லி இயேசுவிடத்தில் கேட்டபோது அவர் என்ன சொன்னார்? ஆம், நீ சொல்கிறபடி ராஜாதான் அப்படின்னு சொன்னார். அப்படியானால் அவர் அன்றைக்கு ராஜ்யபாரம் பண்ணவே இல்லையே, ஆனால் நான் ராஜாதான் என்று சொல்கிறாரு. எப்படி? 1000 வருஷம் அரசாட்சியிலே அவர் தான் ராஜாதி ராஜா. அதைத்தான் அவர் சொன்னார், நான் ராஜா என்று சொல்லி. ஆனால் நீங்களும் நான் ராஜாக்கள் தான், பிதாவாகிய தேவனுக்கு ராஜாக்கள் தான். ஆனால் ஆசாரியர்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆசாரியர்கள் என்னவா எழுதியிருக்கிறது? ராஜரீக ஆசாரிய கூட்டம். அப்படியானால் இந்த ஆசாரியர்களுடைய வேலை என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்கள் யார்? எந்த குரூப்ல இருந்து வந்தாங்க? எந்த கோத்திரம்? லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவர்கள் ஆசாரிய கூட்டம். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த லேவி கோத்திரம் மாத்திரம்தான் தேவனுக்காக வைராக்கியமா நின்று மோசையோடு நின்றவர்கள். ஆகவே ஆண்டவர் சொன்னார், இவங்களுக்கு தான்ப்பா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ஆசாரியர்கள். அந்த லேவி கோத்திரத்தில் தான் ஆசாரியர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார். நானும் நீங்களும் இப்ப புறஜாதி, ஆனா உங்களை ஆசாரியர்களாக மாற்றி விட்டாரு. எதற்காக மாற்றினார்? எதற்காக மாற்றினார்? வேதம் சொல்லுது. தேவனிங்க 5வது வசனம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். எதற்காக? ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ நீங்களும் நானும் ஆசாரிகள் தான், ராஜரிக ஆசாரிய கூட்டம் தான். நீங்களும் நானும் பலி செலுத்த வேண்டுமே. அன்றைக்கு ஆசாரியர்கள் பலி செலுத்தினார்கள், உண்மைதான். இன்றைக்கு நாமும் பலி செலுத்த வேண்டுமா? எப்படிப்பட்ட பலி செலுத்த வேண்டுமா? ஆவிக்கேற்ற பலி, ஆவிக்கேற்ற தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்த வேண்டுமா? அப்படியா? நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்கள் பலியிடுகிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் பிதாவாகிய தேவன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார். வாசிங்கள் எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரம் 6வது வசனம். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்று. என்ன சொல்றாரு? சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். யார் சொல்றது? பிதாவாகிய தேவன் குமாரனா இயேசுவை பார்த்து சொல்லுகிறார். நான் தகன பலி செலுத்த சொன்னேன், உண்மைதான். பாவத்துக்கு நிவாரணமாய் பலி செலுத்த சொன்னேன், உண்மைதான். ஆகையினால அவர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் பாவத்துக்காக நிவாரணம் பண்ணுவதற்காக பாவ நிவாரண பலியாக செலுத்தினார்கள். ஆனா எதையோ பாவத்தை செய்றாங்க, எதையோ அக்கிரமத்தை செய்றாங்க. ஆட்டை அடிச்சு விடுறான், மாட்டை அடிச்சிடுறான், என் பாவம் போயிடுச்சுன்னு சொல்றான். இதெல்லாம் எனக்கு பிடிக்கிறப்பா.
ஆனா இத காரியம் செஞ்சவர் யார் தான்? முதல்ல தேவன் தான் செஞ்சார். ஆனா இப்ப சொல்றாரு, அவன் இஷ்டத்துக்கு பாவத்தை செஞ்சு விட்டு ஆட்டை அடிச்சு மாட்டை அடிச்சு என் பாவம் போயிடுச்சுன்னு சொல்றான். இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொந்த குமாரனிடத்துல சொல்றாரு. சொந்த குமாரனிடத்துல சொல்றாரு. குமாரன் என்ன செய்றார் பாருங்க. அப்படி சொன்ன உடனே எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. அடுத்த வசனம். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். ஹல்லேலூயா. அப்பொழுது, எப்பொழுது தேவன் தம்முடைய குமாரனிடத்துல எனக்கு சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் எனக்கு பிரியமில்லை என்று சொன்ன மாத்திரத்தில் அவர் என்ன சொல்றாரு? இதோ உமக்கு பிரியமானதை செய்ய நான் வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்று சொல்லி தன்னை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்தார். சரி, அன்றைக்கு அப்படி பலி செலுத்தினார்கள். இப்பொழுது இவரோ தன்னை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கிறார். இவர் என்ன செய்தார்? இவரோ மகா பிரதான ஆசாரியர். இவர் என்ன செய்தார் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, எபேசியருக்கு எழுதின 5வது அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மை அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்றது நல்ல கவனிங்க. கிறிஸ்து நமக்காக சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். எப்படி? நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக பலியாகும்படிக்கு ஒப்பு கொடுத்தாருங்க. பிதாவுக்கு விருப்பம் என்ன? ஐயோ, இந்த ஜனத்தின் பாவங்கள் போக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ரத்தம் சிந்த இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆனா காளைகளும் வெள்ளாட்டுகளும் எனக்கு பிரியம் இல்லை அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் இயேசு சொல்றார், இதோ உம்முடைய சித்தப்படி செய்ய வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது சொன்னார். அருமையான சௌரியே, எழுதியிருக்கிற வார்த்தையின்படியே பிதாவாகிய தேவனுக்கு இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். இயேசு ஒப்பு கொடுத்து என்ன செய்தாராம்? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் பிரதான ஆசாரியருங்க, பிரதான ஆசாரியர். அவர் தம்மையே பலி செலுத்தினார். தேவன் விரும்புகிற ஒரு பலி. ஐயோ, நான் தான் அவருக்கு பலியாக வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் விரும்பின விருப்பத்தை இயேசு நிறைவேற்றி தம்மையே பலியாக்குறார். ஹல்லேலூயா. சரி, அது அவர் காரியம். இப்போ உங்களை என்ன ஆசாரியர் கூட்டமா மாத்தினாரு? எதுக்கு ஆசாரியர் கூட்டமா மாத்தினாரு? சொல்லுங்க பாப்போம். நான் சொன்னதை மறந்துடக்கூடாது. சொல்லுங்க பாப்போம். ஆவிக்கேற்ற தேவனுக்கு பிரியமான பலி செலுத்த, அப்படிதானா? இப்ப தேவனுக்கு பிரியமான பலியை யார் செலுத்தின? இயேசு செலுத்தினார். என்ன பலி? தம்மையே பலியாக்கிட்டார். ஆனா உங்களை என்ன குறித்து என்ன சொல்லுது? ஆவிக்கேற்ற தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்துவதற்காக நம்மை ஆசாரியர்களாய் மாற்றிவிட்டார். அப்போ அப்படியானால் ஆவிக்கேற்ற பலி என்ன? ஆவிக்கேற்ற தேவனுக்கு பிரியமான பலி என்ன? இதை குறித்து தான் ஒரு 7 விதமான பலிகளை, ஆவிக்கேற்ற பலிகளை உங்கள் மத்தியிலே நான் சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். வாசிங்க. எபிரேயர் நிருபம் 13வது அதிகாரம் 14வது வசனம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். வேதம் சொல்லுங்க, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. யாராவது இந்த உலகத்தில் எனக்கு இதுதான் உலகம், இதுதான் எல்லாமே அப்படி நினைச்சீங்கன்னா வாழ்க்கை மாத்திங்க. இது டெம்பரவரி ஸ்டே. இந்த உலகம் டெம்பரவரியா ஸ்டே பண்றதுக்கு கொடுக்கப்பட்டதுங்க. இந்த உலகத்தில் நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ இதை வச்சுதான் அங்க பரலோகமோ நரகமோ. ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் உலகத்தார் மாதிரி இதாண்டா எல்லாமே, நமக்கு மொத்தமா இந்த உலகம்தான் அப்படின்னு சொல்லி இங்கே சாப்பிடணும், சேர்க்கணும், சாரணும், நட்டணும், வள்ளணும், எல்லாம் இதே தான் உலகம் நினைச்சாங்க. இதுதான் நமக்கு சொந்தம், நமக்கு இதுதான் நிரந்தரம். அருமையான சௌரியா, உன் எண்ணத்தில் இப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு உன் எண்ணத்தை மாத்திக்க. ஏன்னா வேதம் சொல்லுது, நிலையான
நிலையான நகரம் நமக்கு இங்க இல்லை. வரப்போகிறது என்னது? தேவனுடைய ராஜ்யம். அதையே நாடி தேடுகிறோம் சொல்லிட்டு வாசிங்க அடுத்த வசனம். ஆகையால் ஒரு நிமிஷம், என்னவா இது? நிலையான நகரம் இல்ல, வரப்போறதே நாடி தேடுறோம். அதான் பெர்மனன்ட் பிளேஸ், பரலோக ராஜ்யம். அதைத்தான் நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது பாருங்க. இது நமக்கு நிலையான நகரம் இல்ல, வரப்போறதா நாடி தேடுறோம். ஆகையால் தேவனுக்கு பிரியமான உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எங்க ஆவிக்குரிய பலியை பாருங்க, தேவனுக்கு பிரியமான பலி. அப்படின்னா வரப்போறதே நாடி தேடுகிற நீங்களும் நானும் தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துறவளா இருக்கும். எப்போதும் தேவனுக்கு ஸ்தோத்திர பலி, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அப்படியானால் ஆவிக்குரிய பலி என்ன? ஸ்தோத்திர பலி. தேவனை துதிக்கிற உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி தேவன் விரும்புகிறார். அப்படியானால் நீயும் நானும் தேவனை எல்லாவற்றுக்காக நானும் நீங்களும் துதிக்கணும். ஏங்க எல்லாவற்றுக்காக? நல்ல செஞ்சா தேவனை துதிக்கணும். தேவன் நமக்கு தீமையை அனுமதிச்சாலும் தேவனை துதிக்கணும். என்ன சொல்றீங்க? ஆமென். தீமை நடந்தாலும் ஏன் துதிக்கணும்? எங்க தீமையே நடந்தாலும் ஏன் துதிக்கணும்? அவர் நமக்கு செய்யறது எல்லாமே நன்மைக்குங்க. நமக்கு செய்யறது எல்லாமே நன்மைக்கு தான். தீமையே அனுமதிச்சா கூட அதுவும் நன்மைக்கு தான். நமக்கு எது நடந்தாலும் நன்மைக்கு, நடக்கலனாலும் நன்மைக்கு. ஆனா இன்றைக்கு நன்மை செஞ்சா தேவனை துதிக்கிறோம், நமக்கு தீமை வந்துச்சுன்னா குதிக்கிறோம். என்னத்தை செஞ்சுட்டார், என்னத்தை பண்ணிட்டார். இல்ல சௌனே கவனிச்சுக்கோ. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவர் மூலமா எப்பொழுதும் செலுத்தணும். வேதம் அழகா சொல்லுது. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது எல்லாவற்றிலேயும் தேவனை ஸ்தோத்திரியுங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கு. இப்ப கவனிங்க, உங்க சரீரத்தில் பலவீனம், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்றீங்க. ஆனாலும் பலவீனம் இருக்கு. என்ன செய்யலாம்? என்னங்க ஆண்டவர் தழும்புகளால குணமானீர்கள் சொன்னாரு. நானும் சொல்லி தான் பார்க்கிறேன். ஆனா வியாதி போனமே தெரியலையே, புதுசா என்னவோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கர்த்தர் அனுமதிக்கிறாரு, நான் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஏன் ஆண்டவரை எனக்கு அனுமதிச்சிங்க? எதுக்கு இப்படி செய்றீங்க? முறுமுறுக்காதீங்க. ஸ்தோத்திர பலி தேவன் விரும்புகிற ஒரு பலி, ஆவிக்கேற்ற பலி. எல்லாவற்றுக்கும் தேவனை ஸ்தோத்திரிக்கணும். நமக்கு நல்லது நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி. ஏங்க அந்தியாருடைய தீர்மானத்தின்படி தேவனத்தின் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். வசனம் தெரியுது. ஆனால் நமக்கு தீமைக்கு ஏதுவான காரியம் நம்ம வாழ்க்கையில நடந்துச்சுன்னா என்ன சொல்றோம்? என்னத்தை செஞ்சாரு, ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணாரு, ஏன் குடும்பத்தில் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறோம். ஒரு நாள் முறுமுறுக்காத சௌனே கேள். தேவனை ஒரு நாள் முறுமுறுக்காது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு செய்யறது எல்லாமே நன்மைக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழைத்து வந்தார். முறுமுறுத்த நிமித்தமாக என்ன நடந்ததா? சங்காரக்காரனால் அவளை கர்த்தர் அழிச்சார். தேவஜனம் பின்னால் நடக்கிறது நன்மைக்கே நடத்துறாரு. நீயும் நானும் துதிக்க வேண்டியதான் நம்ம கடமை. உபாகமம் 8வது அதிகாரம் 15வது வசனம். ஜீசஸ், உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு, கவனமா கேளுங்க, உங்கள் பின்னாட்களில் உங்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு. எப்போ பின்னால செய்ய போறாரு? செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி, உங்களை சிறுமைப்படுத்தி. எதுக்காக? பின்னாட்களில் நன்மை செய்யறதுக்கு இப்போ உங்களை என்ன பண்றாரா? சிறுமைப்படுத்தி, உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திரங்கள் வழியாய் உன்னை அழைத்து வந்தார். போதும். அருமையான சௌரியே கேள். என் தேவன் ஜனங்களுக்கு பின்னால நன்மை செய்ய விரும்புகிறார்.
பின்னாட்களை நன்மை செய்ய விரும்புகிறார். ஆனா அதுக்கு முன்னால் அவர் நடத்தி போற வழி எது? அவளை சிறுமைப்படுத்துகிறார். அவங்கள சிறுமைப்படுத்துறார். ஒண்ணு இல்லாம தாத்துறார். ஒண்ணு இல்ல, எனக்கு ஏன் இந்த சிறுமை, எனக்கு ஏன் இந்த கேவலமான வாழ்க்காரியம், என் குடும்பத்தில் ஏன் இது நடந்துச்சு? சிறுமைப்படுத்தினார். ஏன் தெரியுமா? உனக்கு பின்னால் நன்மை செய்ய சிறுமைப்படுத்தினார். அப்புறம் தாழ்த்தினார். அதுக்கப்புறம் என்ன? சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியான பெரிய வனாந்தரங்கள் வழியாய் அழைத்து வந்தாராம். எதுக்கு? பின்னால நன்மை செய்ய. ஆனா நமக்கு பின்னால் நன்மை இருக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்துதான் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு, எனக்கு இப்படி செஞ்சிட்டாரு, ஏன் இப்படி பண்ணாரு, எவனோ எப்படியா இருக்கிறான், எவ்வளோ எப்படியா இருக்கிறான், அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, எனக்கு ஏன் செய்றாரு? சொல்லாத, சொல்லாத. தேவன் உனக்கு நன்மை செய்யும்படி, பின்னாட்கள் உனக்கு நன்மை செய்யும்படி கர்த்தர் உன்னை நடத்தி வருகிறார். எல்லாமே உனக்கு நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஆமென். அப்போ நமக்கு கஷ்டம் வந்தாலும் நல்லதுதான், நஷ்டம் வந்தாலும் நல்லது தானே. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எல்லாவற்றுக்கும் தேவனை ஸ்தோத்திரிக்கணுமா? வீட்டுக்குள்ள பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, சரீரத்துல பலவீனம், ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே சொல்லலாமா? ஆமென். எங்க சொல்றீங்க? எங்க சொல்றீங்க? வீட்டுக்கு போன பிறகு எங்க வெரைட்டி வெரைட்டி சொல்ல வச்சீங்க, நாங்க சொன்னோம். வீட்டுக்கு போன பிறகு நாங்க எப்படி வேணும்? அடே அடே, வீட்டுக்குள்ள இருந்தாலும் சர்ச்சுக்குள்ள இருந்தாலும் எப்பவும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும். ஆமென். நீங்க இந்த யோபுவை குறித்து வேதாள சொல்லும். ஏன் சோத்திர பலியிடுறேன்னு சொல்லி பின்னால சொல்றேன். யோபுவை குறித்து அழகா சொல்லும். அவன் யோபு எப்பொழுதும் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் உள்ளவன் அல்ல, ஆபிரகாமுக்கு முன்னால் உள்ள காலத்தில் உள்ளவன். அவனுக்கு 10 பிள்ளை இருந்தாங்க, ஆஸ்தி ஏராளமாயிடுச்சு. ஆனா இந்த சூழ்நிலையில திடீர்னு ஒரு நாள் 10 பிள்ளை செத்துட்டாங்க. அவனுடைய ஆஸ்தி எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஒவ்வொரு வேலைக்காரன் வந்து வந்து சொல்றான். சொல்ல சொல்ல கேட்டுக்கிட்டு இருந்தவன் வஸ்திரத்தை கிழிச்சான், தேவ சமூகத்தில் விழுந்தான். என்ன சொன்னான் தெரியுமா? நான் என் தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று மாத்திரம் சொன்னான். ஏங்க, இவன் எப்போ உள்ளவன்? ஆபிரகாமுக்கு முன்னால் உள்ளவன். இவனுக்கு எப்படிங்க தெரியும் இந்த மாதிரிலாம் தேவனை துதிக்கணும்னு சொல்லி? இப்படி தேவனை துதிக்கணும்னு அவனுக்கு எப்படிங்க? அந்த அளவுக்கு தேவன் மேல நேசம் உள்ளவனுக்கு தாங்க செய்ய முடியும். என்ன கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் தேவனை துதிப்பதற்கு தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷனால் மாத்திரமே முடியும். ஆனால் இவனுக்கு பின்னால நன்மை வரும்னு இவனுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா ரெட்டிப்பான் நன்மை கிடைச்சதா? ஹல்லேலூயா. ஐயோ, அவனுக்கு அப்படி ரெட்டிப்பான் நன்மை கிடைச்சுன்னா எனக்கும் கிடைக்குமா? அப்ப நான் துதிக்கிறேன். அடே, அதுக்காக துதிக்காதே. கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் என் தேவன் நல்லவர், என் தேவன் எனக்கு செய்யறது எல்லாமே நன்மைக்கு. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. சோனே, உன் வாழ்க்கையில நடந்தது எல்லாமே நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி. ஹல்லேலூயா. எங்க தேவனை துதிக்கிறனால என்ன லாபம் பாருங்க. தேவனை துதிக்கிறனால என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். லாபம் அப்புறம் பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். என்ன எழுதி பாருங்க. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அருமையான சௌரனே, சௌரியே, உன்னுடைய வாழ்க்கையில போராட்டங்களுக்கு மத்தியிலே, பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, வேதனைகளுக்கு மத்தியிலே, சரீர தொல்லைகளுக்கு மத்தியிலே, குடும்ப சூழ்நிலைக்கு மத்தியிலே, எல்லா சூழ்நிலையிலும் தேவனை மகிமைப்படுத்து. ஏன்? நீ தேவனை ஸ்தோத்திரிப்பதனாலே, தேவனை துதிப்பதனாலே, ஸ்தோத்திரிப்பதனாலே தேவன் என்ன பண்ணப்படுகிறாரா? மகிமைப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில என்னாலும் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டோம். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு என்றே சிருஷ்டிக்கப்பட்டோம். அப்போ முதலாவது ஸ்தோத்திர பலி செலுத்தணும்.
என்ன வந்தாலும் சொல்லுவீங்களா? ஆசாரியன் தானே, ஆசாரியர்கள் தானே. ஆவிக்கேற்ற பலி ஃபர்ஸ்ட் எனது ஸ்தோத்திர பலி. இரண்டாவதாக வாசிங்க பிலிப்பியர் 2வது அதிகாரம் 17வது வசனம். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும், உங்கள் விசுவாசம், இதை கவனமா கேட்டுங்க, அவங்க வாசிக்க போறதை திரும்ப கவனிங்க. உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும். எப்படி? என்ன பலி? விசுவாசமாகிய பலி. ஓகே, வச்சுங்க. விசுவாசமாகிய பலியின் மேலும், ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன். ஓகே, இப்ப பாருங்க, நான் வார்க்கப்பட்டு போனான், விசுவாச பலியினால் நான் வார்க்கப்பட்டு போனான் சந்தோஷப்படுறேன். கவனமா கேளுங்க, அது என்ன விசுவாச பலி? ஆவிக்கேற்ற பலிகளிலே ஒன்று தேவனை ஸ்தோத்திரிப்பது. 2வது விசுவாச பலி. அது என்னங்க விசுவாச பலி? எங்க நீங்க தேவனை விசுவாசிக்கிறீங்க, பார்த்ததில்லை. உங்களுக்கு அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்தனார், மரித்தார், 3ஆம் நாள் எழும்பினார்னு சொல்லி அவருடைய குமாரனை விசுவாசிக்கிறீங்கல்ல? நல்லதுதானா? நல்லதுதான். போதாதா? இதான் விசுவாச பலி அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதல்லங்க. இயேசுவை விசுவாசி, தேவகுமாரனை விசுவாசிக்கணும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவர் சொன்ன வசனங்களை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிற அர்த்தம் என்ன? கிரியையில காண்பிக்கிறதுங்க, கிரியையில காண்பிக்கிறது. இயேசுவை தேவகுமாரன் அவர் நம்புறேன், அவர் தான் தெய்வம்னு விசுவாசிக்கிறீங்கல்ல, அதனால தானே அடுத்த கடவுளை கும்பிடல, இயேசு தான் தேவகுமாரன், அவரை நம்புறோம், அதனால தான் கும்பிடு அப்படின்னு சொல்றீங்க. அது ரைட். ஒரு தடவை பல ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு ஆடி மாசம் டைம், நான் பல்லவன் ட்ரெயின்ல திருச்சிக்கு போயிட்டு இருக்கேன். ஆடி மாசம் அவ்வளவு கூட்டம் இருக்காது. நான் ஒரு பக்கம் இருக்கேன், 3 சீட்ல நான் ஒரு பக்கம், எய்த்தாப்புல ஒருத்தர் இருக்கிறார். நான் என் சூட்கேஸை திறந்து பைபிள் எடுத்து படித்தேன். அப்போ எய்த்தாப்புல இருக்கிறவர், சார் என்ன படிக்கிறீங்கன்னாரு. பைபிள் சார். நீங்கள் என்ன செய்றீங்கன்னாரு. நான் ஒரு சர்ச்சுடைய பாஸ்டராக இருக்கிறேன், அந்த பைபிளை எனக்கு கொஞ்சம் படிக்க கொடுக்க முடியுமான்னு கேட்டார். நான் படித்து தரேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நான் படிச்சுட்டு கொடுத்துட்டேன். அவர் கேட்டார், படிச்சு கொஞ்ச நேரம் படிச்சாரு, முடிச்சாரு, கொடுத்துட்டாரு. சார், உங்க கிறிஸ்தவங்க எங்களெல்லாம் சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட்டா நாங்க வரோம், ஆனா நீங்க மாத்திரம் எங்க கோயிலுக்கு வாங்கினா வரமாட்டேங்கிறீங்களே, ஏன் சார்? ஏன் நீங்க எங்களை கூப்பிட்டீங்கன்னா நாங்க வர்றோம், ஆனா நாங்க உங்களை கூப்பிட்டா நீங்க வர மாட்டேன், ஏன் சார்? ஏன்? அப்ப நான் சொன்னேன், 8 4 12 சார், எங்களுக்கு 100க்கு 100 இது 12ன்னு தெரியும். ஆனா இன்னொருத்தன் 11 13 எழுதுறான். இங்க வா, உனக்கு சொல்லி தரேன் பாரு. 8 9 10 11 12 விளங்கிச்சா அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஆமா, நீங்க சொல்றதான் சரி சார்னு அவன் வந்துட்டான். ஆனா 11 13 எழுதுறவன் என்ன பார்த்து 8 4 12ன்னு சொல்ற, என்ன பார்த்து வா 11 சொல்லு, இல்லை நான் 13 சொல்லு, நான் எப்படி சார் வருவேன்? நான் எப்படி சார் செய்வேன்? எங்களுக்கு இயேசுதான் மெய்யான தேவன் தெரிஞ்சு போச்சு, அதனால நாங்க வேற எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டோம். உங்களுக்கு புரியல, பிறந்ததுலேருந்து இப்படி வளர்ந்தனால இப்படி செஞ்சனால இப்படியே வந்துட்டு இருக்கிறோம். எது மெய்யின்னு புரியாதனால நாங்க கூப்பிட்ட உடனே சரி நாம அங்கேயும் தான் போய் பார்ப்பேன் அப்படிதான் வரீங்க. இயேசுதான் மெய்யான தேவன் சார் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்னேன். சொல்லிட்டு கேட்டேன், நீங்க என்ன பண்றீங்க சார் அப்படின்னு கேட்டேன். நான் ஜட்ஜா இருக்கேன். அப்படி சொல்லிட்டு நான் அவ்வப்போது பைபிள் படிப்பேன் சார், இதுல ரொம்ப நல்ல கருத்துக்கள்லாம் இருக்குது, அதனால படிப்பேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேளுங்க. அவர் என்ன பண்றாரு?
நானும் இயேசுவை விசுவாசிப்பேன், பைபிள் படிப்பேன், என்ன பிரயோஜனங்க? அதை வெறுமனை படிச்சுட்டு செயல்படலன்னா என்ன பிரயோஜனம்? நானும் நீங்களும் பைபிளை படிக்கிறோமா? இயேசுவை விசுவாசிக்கிறோமா? என்ன அதனால இயேசு விசுவாசி போதாத, பிசாசு கூட விசுவாசி நடுங்குது. அப்படி இல்லைங்க. விசுவாச பலினா என்னன்னு சொல்லி பாருங்க, நல்லா கவனமா கேளுங்க. யாக்கோபு நிருபம் 2வது அதிகாரம் 19வது வசனம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். அப்படி செய்கிறது நல்லதுதான். நல்லா கவனமா கேளுங்க பிரதர் சிஸ்டர். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது. இப்ப விசுவாச பலியை பாத்தீங்க. தேவனை விசுவாசிக்கிறோமா? இயேசு விசுவாசிக்கிறோமா? தேவகுமாரன்னு நல்லதுதான் சொல்லிட்டு பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஐயோ ஐயோ ஐயோ, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசு கூட விசுவாசிக்குதுங்க. தேவனை விசுவாசிக்குது, அது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்குது. லேகியோன் பிசாசு பிடிச்ச ஒருத்தன் ஓடி வரான். உன்னதமான தேவனுடைய குமாரனே, காலத்துக்கு முன்னால் என்னை வேதனைப்படுத்த வந்தீங்க. அப்ப விசுவாசிக்கிறானா? அவனுக்கு விசுவாசம் இருக்குதுங்க. தேவனை விசுவாசிக்கிறது பெருசு இல்ல, விசுவாசிக்க வேண்டியது அவசியம். ஆனால் அவர் சொன்ன வசனத்தை விசுவாசித்து கிரியையில நடப்பிக்க வேண்டியது அடுத்த அவசியம். நீ தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்ற, அதனால என்ன பிரயோஜனம்? பிசாசு கூட விசுவாசிக்குது. சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. வீணான மனுஷனே, வீணான மனுஷனே. யார? வெறுமன தேவனை மட்டும் விசுவாசித்துட்டு நானும் இயேசுவைத்தான் விசுவாசிக்கிறேன் நீ சொல்லுவானால், என் தேவனுடைய வசனம் சொல்லுது, நீ வீணான மனுஷன், வேஸ்ட் வேஸ்ட். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? ஓஹோ, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது பா, செத்தது. என்ன கிரியை விசுவாசிக்கணும்? ஆண்டவர் என்ன வசனம் சொன்னாரோ அத்தனை வசனத்தையும் விசுவாசித்து கிரியையில காமி, கிரியையில காமி. இதாங்க விசுவாசம், விசுவாச பலி. ஒண்ணு தேவனை விசுவாசிக்கிற, 2 அவர் சொன்ன வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அதை எப்படி காமிப்பீங்க? எத்தனை வசனத்துக்கு நீ கீழ்ப்படியாம உட்கார்ந்து பார், எத்தனை வசனத்துக்கு கீழ்ப்படியாம உட்கார்ந்து பார். கேட்டா நான் விசுவாசிக்கிறேன், நோ, அந்த பலியை செலுத்த உனக்கு விருப்பம் இல்லை. ஆவிக்கேற்ற பலி செலுத்தணும். ஏங்க எபேசியர் 4வது அதிகாரம் 32ஆம் வசனம். ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன எழுதின்னு பாருங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு வசனம் எடுத்திருக்கேன், உதாரணத்துக்கு ஒரு வசனம் எடுத்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவர் குற்றங்களை ஒருவர் மன்னியுங்கள். மன்னிக்க சொன்னாரா? இப்ப இதை நீங்க விசுவாசிக்கணுமா வேண்டாமா? விசுவாச பலி விசுவாசிக்கணுமா வேண்டாமா? விசுவாசம் என்ன செய்யணும்? அடுத்தவனை மன்னிச்சிரு, அடுத்தவனை மன்னிச்சிரு. ஆனா மன்னிக்காம எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறான்? அவன் செஞ்ச காரியத்துக்கு நான் மன்னிக்க முடியுமா? அவன் பண்ண வேலைக்கு நான் மன்னிக்க முடியுமா? நோ, என்னால மன்னிக்க முடியும். நீ விசுவாசிக்கல, விசுவாச பலியை உனக்கு செலுத்த முடியல. எத்தனை வருஷம் ஆண்டவர் உன் கூட பேசிட்டு இருக்காரு, ஆனா கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க. உனக்கு விசுவாச பலி செலுத்த விரும்பல. பாஷர், எல்லாரும் மனுஷன் பாஷர். ஒன்னு டிக்கெட் செட்டா, ஓகே மன்னிச்சிங்க. அடுத்த வசனம் ஏதாவது உங்களுக்கு சொல்லட்டா? சொன்னீங்கன்னா என்ன வசனம் சொல்லிய போறீங்கன்னு எங்களுக்கே தெரியும்ன்றீங்களா? பொன்னினால் வெள்ளினால் உங்களை அலங்கரியாமல்
எழுதியிருக்குதா? இதை விசுவாசிக்கணுமா வேண்டாமா? இது வசனம் தானே. வசனத்தை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா என்ன செய்யணும்? கிரியையில காமி. என்ன செய்ய போற? எத்தனை தடவை வாங்கிட்ட பேசினாரு? எத்தனை முறை வாங்கிட்ட பேசினாரு? உன முடியலையே, விசுவாச பலி செலுத்த விரும்பலையே, உன்னை ஆசாரியனை மாத்தினாரு. ராஜரீக ஆசாரிய கூட்டமா உன்னை மாத்தினாரு. உன்னை பலி செலுத்த விருப்பம் இல்லையே. இயேசு உயிரே கொடுக்கிறேன்னு சொல்லிச்சாரு, பலி செலுத்துறாரு. அட்லீஸ்ட் வேதம் சொல்றது அப்படியே செஞ்சு போக தெரியலையே. ஏங்க எதுக்குங்க பைபிள் படிக்கிறீங்க? இல்ல எதுக்குங்க வசனம் கேட்குறீங்க? பைபிள் படிக்கிறது வேஸ்ட், கேட்கறது வேஸ்ட். ஏன்னா எல்லாம் கேட்போம், செய்ய மாட்டோம். பைபிள் படிக்கப்போம், செய்ய மாட்டோம். அது என்ன விசுவாசம்? அது என்னங்க விசுவாசம்? அவரை நீ விசுவாசிக்கணும்னா அவர் சொன்ன வசனத்தை விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லைன்னா மாறுபட்ட சந்ததி, மாறுபாடான சந்ததி. வேதனை இருக்குது. சபை வளரணுங்க. நான் சில நேரங்களில் வருத்தப்படுவேன். என்னடா நம்ம இவ்வளவு தூரம் உயிரை கொடுத்து வசனங்களை சொல்லி கொடுக்கணும், ஜனங்களுக்கு உள்ள போகுதா இல்லையா? உள்ள போச்சுன்னா செயல்படுவாங்க. என்னதான் பேசினாலும் சரி நாங்கள் அப்படி தான் இருப்போம்னு சொல்லிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்காங்களே, எப்படி ஆண்டவரே இவங்களெல்லாம் என்ன ஆண்டவரே நான் பண்ணுறது? ஏங்க நீங்கள் ரெகுலராக ஏதோ வழக்கத்துக்குமா சபைக்கு வந்தீங்கன்னா அது வேஸ்ட்டுங்க. தேவனை ஆராதிக்க வரணும் ஒன்று. 2, தேவன் என்னோடு கூட பேசணுங்கிற நோக்கத்தோடு கூட இங்கே வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். என்ன சொல்கிறீங்க? அதுக்கு தானே வரணும். பள்ளிக்கூடத்துக்கு ஒருத்தன் போய் படிக்கிறக்க விருப்பமில்ல, வாத்தியார் வணக்கம் சார், குட் மார்னிங் சார், குட் ஈவினிங் சார், நான் போயிட்டா சார் அப்படின்னு சொல்றதுனால, வாத்தியார் மதிச்சதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வாத்தியார் சொல்லி கொடுக்கறத கத்துக்கிட்டதான் அது பிரயோஜனம். எதுக்கு பைபிள் படிக்கிற நீ? எதுக்கு ஜெபம் பண்ற? ஆண்டவர் என்ன ஆசை? என் வசந்த இப்படி வாழ்றதுக்கு சொல்லு. எபிரேயர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். என்னவா? பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்களுக்கு சொல்லுகிறபடி, ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறபடி. ஆவியானவர் எது மூலம் சொல்லுவாரு? வேதத்தின் மூலம், வசனத்தின் மூலம். என்னைக்கு சொல்லுவாரு? ஞாயிற்றுக்கிழமை மட்டுமா? இன்று. என்னைக்குலாம்? இன்னைக்கும் சரி, நாளைக்கும் இன்று தான். நாளானை படித்தாலும் இன்று தான். என்னைக்கு சொன்னாலும் அவருடைய வசனத்துக்கு நடுங்குனீங்கன்னா யூ ஆர் ரைட். நீங்க விசுவாச பலியை செலுத்தீங்கன்னா, எந்த வசனம் கேட்டு எந்த வசனம் சொன்னாலும் நான் கீழ்ப்படி ஆண்டவரே சொல்லு சொல்லு. கடன் வாங்காதன்னு ஒரு வசனம் இருக்கா? இருக்கா? படிக்கிறீங்களா? அதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தை கடன் வாங்க மாட்டீங்க. தேவைக்கு வாங்குறேன். இது என்ன? தேவைக்கு வாங்குறேன். தேவைக்கு தான் எல்லாம் செய்வான். சூழ்நிலை வரும்போது கரெக்டா இருக்கிறவன் தாங்க கர்த்தருக்கு உரியவன். விசுவாச பலி. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டான். ஒரு நாள் காணப்படாமல் போனான். கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். எதனால் எடுத்துக்கொண்டாராம்? அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு தேவனுக்கு பிரியமானவன்கிற சாட்சி பெற்றான். எதனால் பிரியமானவனா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்ப என்ன விசுவாசம்? தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவன் தேவன் சொன்ன வசனத்தை எல்லாம் விசுவாசித்தான், கிரியைகளை நிரப்பித்தான். ஒரு நாள் ஏனோக்கு நீ வா அப்படின்னு சொன்னார், கூட்டிட்டு போயிட்டார். என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். நம்ம ஆவிக்கேற்ற தேவனுக்கு பிரியமான பலி செலுத்தணுமா? ஆமென். அதுக்கு தான் உங்களை என்ன யாரா மாத்தினாரு? ஆசாரிய கூட்டமாய் மாத்தினார். அப்படியானால் முதலாவது பலி என்ன? ஸ்தோத்திர பலி. இரண்டாவது பலி என்ன? விசுவாசமாகிய பலி.
தேவனை விசுவாசிக்கணும், வசனத்தை விசுவாசிக்கணும், அப்படியே செய்யணும். அதான் விசுவாசமான பலி. மூன்றாவதாக ரோமருக்கு 15வது அதிகாரம் 15வது வசனம். அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி இருந்த சகோதரரே, புறஜாதியாராகிய பலி. அடுத்த பலி என்ன பலி? தேவனுக்கு பிரியம். புறஜாதியான பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தினேன். போதும். அது என்ன? புறஜாதியான பலின்னு சொன்ன, புறஜாதியாரான பலி அது என்னங்க? அது புறஜாதியாரான பலி அது என்ன? ஏங்க, நம்மெல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ரட்சிக்கப்பட்டோமா? முன்னால புறஜாதியா இருந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஓகே. இப்போ புறஜாதி யாரு? ரட்சிக்கப்படாத எல்லாரும் புறஜாதி. என்ன சொல்றீங்க? இப்போ புறஜாதியாகிய பலியை தேவனுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு அர்த்தம். சுவிசேஷம் அறிவிங்க, சுவிசேஷம் அறிவிங்க. ரட்சிக்கப்படுவதற்கு அடுத்த ரட்சிக்கப்படுவது சுவிசேஷம் சொல்லு, சுவிசேஷம் சொல்லு. உனக்கு தான் யாரை பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்றீங்க, பிரியம் இல்லையா? காரணம் என்ன தெரியுமா? உனக்கு உன் ஆத்மா மேல உனக்கே கர்சனை கிடையாது. உன் ஆத்மா மேல உனக்கு கர்சனையும், ஐயோ என் ஆத்மா தேவனுக்கும் தான் நிக்கணுமே, என் ஆண்டவர் தான் பறக்கணுமே அப்படிங்கிற நோக்கத்தில் உன் ஆத்மாவை குறித்த கர்சனை உள்ளவனாய் இருந்தால் நிச்சயமா அடுத்த ஆத்மாவை குறித்து கர்சனை உள்ளவனாய் இருப்பார். எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்ன நீ? யாரா பார்த்தா பார்க்க சொல்லணும் போல தெரியுதா? வெக்கமா இருக்கு. ஐயா, உனக்கோ எனக்கோ யாரோ சொல்ற வெக்கப்பட்டிருந்தா நீ நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோமே. யோசித்து பார். பார்த்த உடனே சுவிசேஷம் சொல்லி அவன் நரகத்துக்கு போறான். புறஜாதியாரான பலியை உனக்கு தேவ சமூகத்தில் கொண்டு வா. பவுல் சொல்றான், அப்படிதான் நான் பலியாய் அந்த புறஜாதி பலியை கொண்டு வந்து நிறுத்துறேன்றான், ஊழியம் செய்யறேன்றான். அருமையான சௌரியா கேள். சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல் விழுந்த நீங்களா சொல்றீங்களா, இல்ல வெறுமனே கடமைக்காக சொல்றீங்களா? நான் சொன்னதுக்கு கடமைக்காக சொல்றீங்களா, இல்ல உண்மையாவே சொல்றீங்களா? பவுல் சொன்னாரு, அவருக்கு தான் கடமை, நமக்கு கடமை இல்லையா? அங்கதான் தப்பு பண்ணிட்டாங்க. ஏங்க, அவருக்கு மட்டும் கடமை, நமக்கு கடமை இல்லையா? இது அவர் சொன்னதுனால நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்ல விரும்புறேன். நம்ம இந்த உலகத்துக்குரியவங்களா? நம்ம ரட்சித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுப்பி எங்க ஒன்று உட்கார வச்சாரு? அதெல்லாம் வசனம் தானா? வசனம் தானா? எபேசியர் 2:7 இருக்கும். நாம் அவருடனே கூட எழுப்பப்பட்டு உன்னதங்களிலே நம்மை அவரோடு கூட உட்காரவும் செய்தார். உட்கார செஞ்சவர் யாரு? பிதா. யாரோட உட்கார வச்சாரு? குமாரனோட. யார உட்கார வச்சாரு? மனம் திரும்பி ஞானசானம் எடுத்து எழும்புனா பாருங்க, அவனை உட்கார வச்சார். ஓகே. இப்போ எங்க உட்கார்ந்துட்டோம்? உன்னதத்தில் போனோம்னா ஆண்டவராய் இயேசு என்ன சொன்னாரு? பிதாவே, உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல சொல்லிட்டு என்ன செஞ்சா தெரியுமா? பிதாவே, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் சொன்னாரா? இப்ப எங்க இருந்து எங்க வந்திருக்கிறோம்? உன்னதத்திலிருந்து உலகத்துக்கு வந்திருக்கிறோம். புரிஞ்சுங்க? ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? நீ என்னை உலகத்தில் அனுப்பினது போல நான் இவளை உலகத்தை அனுப்புகிறேன். இயேசுவை பிதாவாகிய தேவன் உலகத்துக்கு எதுக்கு அனுப்பினாரு? அப்ப நீங்களும் நானும் எதுக்கு அனுப்பப்பட்டோம்? பாவிகளை ரட்சிக்க அனுப்பப்பட்டாரு நீங்க. அப்ப நானும் நீங்களும் எதுக்கு அனுப்பப்பட்டோம்? பாவிகளை ரட்சிக்க. லூக்கா 4வது அதிகாரம். ஜீசஸ் 42, 43.
உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். என்னவா நிறைய பேர் வந்து வேணாங்க எங்களை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு அவரை நிறுத்துறாங்க. நிறுத்தினா என்ன நடக்கு பார்ப்போம். வாசிங்க. அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். எதற்காக அனுப்பப்பட்டார்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லவே அனுப்பப்பட்டார். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினால் உலகத்துக்கு அனுப்பப்பட்டோமா? எதுக்கு அனுப்பப்பட்டோம்? நீர் என்னை அனுப்பினது போல நான் இவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அப்ப எதுக்காக அனுப்பப்பட்டோம்? சுவிசேஷம் அறிவிக்க அனுப்பப்பட்டோம். அப்ப சுவிசேஷம் சொல்வது உன் கடமை தானே? கடமை. ஒத்துக்காது. பவுல் கடமை இல்லை, நம் எல்லாரும் மேல விழுந்த கடமை. புறஜாதியா கொண்டு வந்து சேரு, ஆண்டவர்ட்ட கொண்டு வந்து சேரு, ரட்சிக்கப்பட அவனுக்கு சுவிசேஷம் சொல்லு. மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொல்வார், எஸ்தர் ராணியாய் அகாஸ்வேர் ராஜா அரண்மனையில் இருக்கிறார். அங்கே சொல்ற மொர்தெகாயினுடைய காரியத்தை கொஞ்சம் பாருங்க. மொர்தெகாயினுடைய காரியத்தை வாசிங்க. எஸ்தரின் புத்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். ஒரு நிமிஷம். இந்த காலத்திலே சௌரனே சௌரியே நீ அமைதியாய் சுவிசேஷம் சொல்லாமல் இருந்தால் புறஜாதிக்கு ரட்சிப்பு யார் யாரை ரட்சிக்கணும் ஆண்டவர் வச்சிருக்காரோ அவனுக்கு ரட்சிப்பு வேற யார் மூலமா வரும். வருமா வராதா? வரும். யார் மூலமா வந்து சேரும். ஆனால் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார். ஓஹோ, இந்த ராஜ மேன்மை இதற்காக தான் கிடைச்சிருக்குன்னு உனக்கு புரியலையா? யாருக்கு தெரியும்? இதனாலதான் நீ அங்க வந்து சேர்த்திருக்கிறாரு. அப்படியே சௌர்ணே சௌரியே புறஜாதிகள் ரட்சிக்கப்படுவதற்காகத்தான் என் ஆண்டவராய் இயேசு உங்களை என்னையும் அவரோடு சேர்த்தார். அடுத்தவங்களை ரட்சிப்புகளை நடத்துறது தான் அவரோட சேர்த்தாருங்க. இந்த ராஜரீக கூட்டம் பிரிஸ்ட் எதனால கிடைச்சது? எதுக்காக? அவளை குறித்து அவன் என்ன சொல்றான்? இந்த ராஜ மேன்மை எதுக்கு கிடைச்சது தெரியுமா அவனுக்கு? இந்த காலத்திலே இவளுக்கு பிரயோஜனமா இருக்குதான், யூதர்களுக்கு பிரயோஜனமா இருக்குது. அருமையான தேவஜனமே, இன்னைக்கு நீ சொல்லலைன்னா யாராவது ரட்சிக்கப்பட்டுருவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களை சந்திச்சவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ஆனால் உங்களுக்கு நஷ்டம். என்ன செய்யலாம்? சுவிசேஷம் அறிவிக்கணுமா? உங்களுக்கு உங்க ஆத்மா குறித்து கர்சனை இருந்தால் தாங்க அடுத்த ஆத்மா குறித்து கர்சனை இருக்கும். ஒருத்தருக்கு தன்னுடைய ஆத்மா குறித்து கர்சனை இல்லைன்னு வச்சுங்க, அடுத்த ஆத்மா குறித்து கர்சனை வராதுங்க. பல வேளைகளில் சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் சொல்றேன், பல ஆண்டுகளுக்கு முன்னால், ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நான் சென்னை பட்டணத்துக்கு வந்த புதுசில் சென்னையை சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எல்லா இடமும் சுற்றி பார்த்தேன். அப்புறம் வெறுத்து போச்சு. சென்னை பட்டணத்தை பார்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை. ஒரு நாள் என்னுடைய சொந்த அண்ணன், பெரிய அண்ணன் குடும்பம் ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. வந்தவங்க எங்கள் அண்ணங்க, எங்களை பீச்சு கூட்டிகிட்டு போ, அதெல்லாம் பார்த்துட்டு வரணும், அண்ணா ஸ்கொயர்லாம் பார்க்கணும் அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு வேறு ஒன்றும் இல்லை, இங்கே 25G பஸ் ஒன்று இருக்குது, அந்த பஸ்ஸில் ஏறுங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஃப்ரீயாக இருக்கும், ஏறி போங்க, கடைசி ஸ்டாப்பாக தான், அங்கே இறங்குங்க, நீங்கள் சுற்றி பாருங்கள், அங்கே தான் பக்கத்தில் தான் அண்ணா ஸ்கொயர் இருக்குது, அதையும் பார்த்துட்டு வந்துடுங்கன்ட்டேன். அவன் சொல்கிறான், இதுக்காக ஒன்றா கேட்டேன், நீ வந்தால் எனக்கு நல்லா இருக்குமேனு ஒன்று கூப்பிட்றேன், நீ என்ன இந்த மாதிரி சொல்கிற? எங்கள் அண்ணனுடைய கட்டாயத்தின் பேரில் நானும் போனேன். இறங்கணும்னு அப்படி ஒரு ஃபேன் எடுத்து போயிட்டோம், பீச் போயிட்டோம். ஒரு கடை வீதி இருக்குங்களா, அங்கே ஒரு கடத்தெரு இருக்கா, பீச்சுக்கே போகல பொருளுக்கு தோற்றுறோம். அங்கே ஒரு கடை வீதி மாதிரி ஒன்று இருக்கும். நான் சொன்னேன், இப்படி எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு வாங்கினேன். வந்துட்டு கடைசி அந்த கடை வீதியிலேருந்து அங்கேருந்து வாங்க, ஏதாவது வாங்கணுன்னா வாங்கிட்டு வாங்க, நான் இந்த பக்கம் உட்காந்துருக்கிறேன்னு உட்காந்துருந்தேன். அப்படி உட்கார்ந்திருந்த போது ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. பார்வையற்ற
ஒரு மனுஷன், மிஞ்சி போனால் அவனுக்கு 30-35 வயசு இருக்கும். பார்வையில் அம்மா ஐயா, அம்மா ஐயா அப்படின்னா உடனே இறக்கப்பட்ட ஒரு மனுஷன், தம்பி உனக்கு என்னப்பா வேணும், என்ன வேணும் சொல்லு. எனக்கு கையில் பாத்திரம் கிடையாது, கையே நீட்டலை, என்னப்பா வேணும் சொல்லு அப்படின்னு சொன்ன போது தான் பாக்கெட்டில் இருந்து ஒரு பேப்பர் எடுத்தான், அவன்கிட்ட கொடுத்து, ஐயா இதை கொஞ்சம் வாசிச்சு காமிச்சிருங்க ஐயா. அது ஒரு கைப்பிரதி, இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு கைப்பிரதி. அப்ப டைம் என்ன இருக்கும் தெரியுமா, ஒரு 7-7:30 இருக்கும். ஒரு கைப்பிரதி வாசிச்சுட்டு, தம்பி இவ்வளவுதான்ப்பா எழுதிருக்குது அப்படின்னு கொடுத்துட்டான். அந்த ஆள் பாக்கெட்ல வச்சான். அந்த ஆள் போய் 2 நிமிஷத்துல அடுத்தாப்புல அம்மா ஐயா, அம்மா ஐயா அப்படின்னு. இந்த இறக்கப்பட்டவங்க தான் அவங்கள கேர் பண்ணுவாங்க. உடனே ஒரு தாய் வந்து, தம்பி என்னப்பா வேணும், உனக்கு காசு வேணுமா, இல்லை அந்த பக்கம் கூட்டிகிட்டு போகணுமா, என்ன செய்யணும்னு கேட்டாங்க. இல்லைம்மா இதை கொஞ்சம் வாசித்து காமிங்கம்மான்னு சொல்லி அந்த டிராக்டை கொடுத்தான். அந்த அம்மாவும் அந்த டிராக்டை வாசிச்சுட்டாங்க. இயேசு கிறிஸ்துவ குறித்த டிராக்ட் கைப்பிரதியை வாசிட்டாங்க. எப்போ இவ்வளோதான் இருக்குது, சரிம்மா ரொம்ப நன்றிமானு வாங்கி பாக்கெட் வச்சான். அவங்க போயிட்டாங்க. அவங்க போனோடனே திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப கூப்பிட்டாங்க. பார்த்தேங்க, எங்கள் அண்ணன் என் குடும்பம் வர்றதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு அவன் டிராக்டை வாசிக்க வச்சுட்டாங்க. சுவிசேஷம் சொல்ல வச்சுட்டானா, சொல்லிட்டானா, அந்த டிராக்டர் மூலம் சுவிசேஷம் போயிடுச்சான். எங்க ஒரு பாருங்க, அவனோ பார்வையற்றவன். இந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கலாம். இல்லை இல்லை, அழிந்து போகிற ஆத்துமாக்கள் நரகம் போகிறாங்களே, பீச்சுக்கு எவ்வளோ பேர் வருவாங்களே, நம்ம போய் வார்த்தை சொல்ல முடியலனாலும் இதையாவது சொல்லி சொல்லி கொடுத்து அவளை வாசிக்க வச்சுருவோன்னு சொல்லி அத்தனை வரையும் வாசிக்க வச்சானு. ஒரு நாள் ஒரு கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ வாசிக்க வச்சான்னா அவனுக்கு எவ்வளோ பாரம் வந்திருக்கும். ஹல்லேலூயா. அவனுடைய ஆத்மா குறித்து அவனுக்கு கரிசனை இருந்துச்சு. அதனால சொன்னான், சௌரியா சொன்னே கேள், உன் ஆத்மா குறித்து உனக்கு கரிசனை உண்டோ? உனக்கு கரிசனை இருக்குன்னா அடுத்த ஆத்மா குறித்து கரிசனை இருக்கும். புறஜாதியின் பலியை செலுத்தணும். ஆவிக்குரிய பலி அது ஏமா, அது ஆவிக்குரிய பலி. புறஜாதி பலியை செலுத்தணும். ஓகே, 3, 1 ஸ்தோத்திர பலி, 2 விசுவாச பலி, 3 புறஜாதி பலி. 4வதாக எபிரேயர் 13வது அதிகாரம் 16வது வசனம். அன்றியோ நன்மை செய்யவோ தான தர்மம் பண்ணவோ மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஓகே, ஆவிக்கேற்ற தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்தும்படிக்கு நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டமா வச்சுக்காரு. அப்படிதானா? இங்க என்ன இருக்குது? நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலியின் மேல் பலிகளின் மேல் பிரியமா இருக்க. அப்ப என்ன பலிகள் சொல்லுங்க சொல்லுங்க. நன்மை செய்யறது ஒரு பலி, தான தர்மம் செய்யறது ஒரு பலி. ரெண்டும் சேர்த்தாதான் பலிகள். இப்ப தேவனுக்கு ஏற்ற பலி என்ன? தேவனுக்கு ஆவிக்கேற்ற பிரியமான பலி செலுத்த வேண்டிய நம்ம கடமை. அதுக்கு தான் நம்மளை என்ன ஆக்கி இருக்கிறாரு? ஆசாரிய கூட்டமாய், பிரிஸ்ட்ஹுட் அப்படின்னு சொல்ல, ராஜரீக ஆசாரியமான கூட்டமாய், ராயல் பிரிஸ்ட்ஹுட் இருக்கு. அப்படி நம்மள மாற்றி இருக்கிறார். 1 நன்மை செய்யணும். ஓகே, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. யாருக்குங்க நன்மை செய்யணும்? யாருக்கு நன்மை செய்யணும்? நான் மடமடன்னு சொல்றேன். ஒரு 6 பேருக்கு நன்மை செய்யணும்னு வேதம் சொல்லுது. எனக்கு அறிவுக்கு எட்டினபடி 6 பேர். 1 கலாத்தியர் 6:6. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். ஓகே, இப்ப யாருக்கு நன்மை செய்யணும் சொல்லுங்க? உபதேசிக்கப்படுகிறவன், உபதேசிக்கிறவனுக்கு அப்படின்னா அத்தனை ஊழியக்காரருக்கு நன்மை செய்யணுமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டா வேற மாதிரி போயிட்டே இருக்கும். ஊழியக்காரங்க ஏங்க, நீங்க நன்மை செய்யணுங்கிறக்கா, எனக்கு நன்மை செய்யணுங்கிறக்கா நான் சொல்ல வரல. யாருக்கு நன்மை செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், சுட்டி காட்டுறேன், அவ்வளவுதான். நீங்க இது பலி செலுத்தணும். ஓகே சரி, இப்ப பாருங்க, ஊழியக்காரனுக்கு நன்மை செய்யணும். 2வதாக
6வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக, நம்முடைய சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஓகே, இப்ப யாருக்கெல்லாம் செய்யணும் சொல்லுங்க? விசுவாச குடும்பத்தாருக்கா? ஃபர்ஸ்ட் அதுல யாவருக்கும், எல்லாருக்கும் செய்யுப்பா, எல்லாருக்கும் செய். நீ நன்மை செய்கிறவன். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அவரோடு கூட இருந்தபடினால எப்படி செய்தாரா? எப்படி இருந்தாரா? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? ஆமென். நன்மை செய்யணுங்க, நன்மை செய்யணும். யாருக்கு செய்யணுமா? எல்லாருக்கும் செய்யணும். 2, 1 ஊழியக்காரனுக்கு, 2 எல்லாருக்கும். 3வது விசுவாச குடும்பத்தார். அப்படியானா விசுவாசிகளுடைய குடும்பத்தாருக்கும் செய்யத்தக்க நன்மைகளை செய்யணும். ஓகே, 3. 4வதாக ஜீசஸ். லூக்கா 6வது அதிகாரம் 27ஆம் வசனம். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு, எல்லாம் ஊருக்கு சொல்லல. ஹலோ, நான் சொல்ற காரியத்தை ஊருக்கு சொல்லல, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு. அப்படின்னா என்ன நேசிச்சு என் வழியில் நடக்கணும்னு நினைக்கிறீங்களே அவங்களுக்கு சொல்றேன். என்னவா? வாசிங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், ஓகே, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஓகே, இப்ப யாருக்கு நன்மை செய்யணுமா? நம்மளால முடியுமா? இது ஆவிக்குரிய பலிங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பகைச்சான்னு வச்சுங்க, அவ்வளவுதான். அவன் அத்தனை அவ்வளவு பகைக்க முடியும்னா எனக்கு அதை விட மேல முடியும்னு சொல்லாது. எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் அவனுக்கு நன்மை செய்யலான்னு பார்க்கணும். யாராவது உங்களை பகைச்சா, யாராவது உங்க வேலை பார்க்குற இடத்துல சரி, இல்ல பக்கத்துல உள்ளவங்களோ சரி, சொந்தக்காரங்களோ சரி, யாரா இருந்தாலும் சரி, பகைக்கிறவளுக்கு நன்மை செய்யுங்க, பகைக்கிறவளுக்கு நன்மை செய்யுங்க. சரி, எத்தனை? 4. 5வது 35ஆம் வசனம், அதே அதிகாரம் 35. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சரி, நன்மை செய்யுங்கள், சரி, கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. யாரு? தேவன் நன்றி அறியாதவர்களுக்கும் ஏன் நன்மை செய்கிறார் பாருங்க. அடுத்த வசனம் 36. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. அவர் ஏன் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செஞ்சாரு? அவர் இரக்கமுள்ளவருங்க, இரக்கமுள்ளவர். நீங்களும் நானும் யாருக்கு நன்மை செய்யணும்? நன்றி இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் கூட நன்மை செய்யணும். நன்றி கட்டவர்கள் துரோகிகள். நன்றி கட்டவனா யார்? நம்ம நல்லா நிறைய செஞ்சிருப்போம், ஆனா ஒரு சூழ்நிலையில நன்றி கட்டவனா போறான், அது நன்மை. ஆனா துரோகி யாருமா? நம்ம கூடவே இருந்து நல்ல எல்லாத்தையும் அனுபவிச்சு நமக்கே கழுத்த இருக்கிற மாதிரி வேலை பண்றான் பாருங்க, அவன் தான் துரோகி. அவனுக்கும் நன்மை செய்யணும். சோ நன்மையான பலியை செலுத்தும். யாருக்கெல்லாம் நன்மை செய்யணும் சொல்லுங்க? 6 சொன்னேன். ஊழியக்காரருக்கு, யாவருக்கும், விசுவாச குடும்பத்தாருக்கு, பயக்கிறவர்களுக்கு, நன்றி அறியாதவர்களுக்கு, துரோகிகளுக்கு. ஓகே, இப்ப பாருங்க. இப்போ 4 விதமான பலி பார்த்தோமா? 5வது பலியை பாருங்க. எபிரேயர் 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். ஓகே, இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். இப்போ நன்மை செய்யற பலியை பார்த்தோம். அடுத்தது என்ன பலி? தான தர்மங்கிற பலி. எங்க ஏழைகளுக்கெல்லாம் கொடுப்பீங்களே? சிலர் சொல்லுவாங்க, எச்ச கையினால காக்கா ஓட்ட மாட்டான்னு. ஏழைகளை பார்த்தா கொடுக்கறதுல விருப்பமே வரலைங்க. எங்க ஒருவேளை நம்ம ஏழையா இருந்திருந்தோம்னு வச்சுங்க, பிச்சைக்காரனா தரத்தனா இருந்தோம்னு வச்சுங்க, நமக்கு எவ்வளவு ஆதங்கம் இருக்கும். போறானுங்க பாரு, நம்மகிட்ட கொடுக்காம போறான் பாரு, பிச்சைக்கார பயிலுங்க. யார் பார்த்து? தரித்திரரும் ஐஸ்வர்யவானும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள், அவரை சந்திக்க வைக்கிறவர் கர்த்தர் அப்படின்னு வசனம் இருக்கு. ஏன் சந்திக்க வச்சாரு? ஏன் சந்திக்க வச்சாரு தெரியல. ஐயா,
நீ அவங்களுக்கு இறங்குறியா இல்லையான்னு பார்க்கத்தான், தருத்திரனுக்கு இறங்குறியா இல்லையான்னு பார்க்கத்தாங்க சந்திக்க வச்சாரு. பஸ் ஸ்டாப்ல நிக்கிற, இதான் பஸ் ஸ்டாப். பிச்சைக்காரன் அங்க இங்கிருந்து வரான், பிச்சைக்காரன் வந்துட்டானா அப்ப நம்ம அங்க போயிடுவோம், ஏன்னா அவன் காசு போடணும். அவன் அங்கிருந்து வர்றான், இங்க வரானா, இது என்ன ஒரு பிச்சைக்காரங்க எங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது போட்டுங்களேன். ஆனா நம்ம தமிழ்நாடு ரொம்ப மோசம், பிச்சைக்கார இடத்துல பிச்சை எடுக்கிறாள். அவங்கிட்ட பாத்திரத்துல காசை போட்டு வச்சிருப்பான், 1 ரூபா 2 ரூபா. நம்ம ஆளுக்கு என்ன சொல்லுவாங்க, ஏப்பா உன்கிட்ட 1 ரூபா காயின் இருக்கா? இருக்கு சாமி. 2 ரூபாயை உள்ள போட்டு 1 ரூபாயை தேடுவான். தேடி பிச்சைக்காரன்ட்ட பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார பயலுக. வேதனையா இல்ல? வேதனையா இல்ல? 2 ரூபாய் கொடுக்க தெரியல. எங்க உங்க பிள்ளை ஐஸ்கிரீம் கேக்குதுன்னு வச்சுக்கோங்க, எத்தனை ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறீங்க? 50 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா. என் பிள்ளை ஏங்க அவன் ஏழைங்க, ஏழை. அவனுக்கு யாரு கொடுப்பாங்க? யாரு கொடுப்பா? உன்னால முடிஞ்ச வரைக்கும் கையில இருக்க கூடு. ஏழைக்கு இறங்குறவன் அப்புறம் இதெல்லாம் கரெக்டா சொல்றீங்க. என்னைக்காவது கத்தருக்கு கடன் கொடுத்தீங்க? ஐயா ஏதாவது பிச்சை போட்டு இப்படிதான் போவான். நீங்க 10 ரூபாய் ஒண்ணு கொடுத்து 10 ரூபாய் கொடுத்து, இந்தப்பா இதை வச்சுக்கோ, இயேசுதான் தெய்வம்னு சொல்லிட்டு பாருங்க பார்ப்போம், என்ன சொல்லுவான்? நீங்க ஏசையா தோத்திரையானுவான், ஏசையா தோத்திரையானுவான். ஏங்க ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுறதுக்கு நம்ம கை வரமாட்டேங்குது. ஏன்? ஒருவேளை அவன் இடத்துல நம்ம இருந்தோம்னா என்ன ஆயிருக்குங்க? நம்ம என்ன நினைப்போம்? இன்னைக்கு நம்மளை இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார், ஆனா செயல்படாம தவிக்கிறமே. எத்தனை பேருக்கு பிச்சை போட்ட? நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான். என்னவா? ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான். யார் கேட்க மாட்டார்? ஆண்டவர் கேட்க மாட்டார். இப்ப பாருங்க, உங்க வீட்டுக்கு முன்னால் என்ன, அம்மா 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 ஏதாவது கொடுங்கம்மான்னு கேட்குறாங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை உங்களுக்கு சத்தம் கேட்குது, 5ஆவது தடவை கேட்கல போலன்னு அவன் போயிடுவாங்க. ஆனா இப்ப உங்களுக்கு சத்தம் கேட்டுச்சா? நீங்க செய்யலன்னா என்ன அர்த்தம்? நீங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் குடும்பத்தில் எப்படி ஒரு பிரச்சனை, ஆண்டவரே என் குடும்பத்தில் எப்படி ஒரு நஷ்டம், ஆண்டவரே ஆண்டவரே என் சரத்தில் எப்படி வேதனை, ஆண்டவரே ஆண்டவரே நீர் இறங்கும். நானும் கேட்க மாட்டேன், விலகிடுவேன். அவன் சத்தம் போட்டு கும்பிட்ட போது கேட்க மாட்டேன்டியே. நான் இங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற வேளையில கீழே இருந்து கேட்ல இருந்து அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. என் மனைவி கிச்சனில் இருக்கணும், இல்லைன்னா வீட்டில் இருந்தான்னு வச்சுக்கோங்க, ரூமுக்குள்ள அங்கே வரைக்கும் கேட்காது. ஆனால் எனக்கு காது கேட்குது, எனக்கு இந்த வசனம் ஞாபகம் வரும். உடனே இங்கேருந்து ஃபோன் அடித்து, என் மனைவிக்கு ஃபோன் அடித்து, 2 பேர் நிற்கிறாங்க பாரு, பிச்சைக்காரங்க 2 பேர் நிற்கிறாங்க பாரு, அவங்களுக்கு ஏதாவது கொடு, ஏதாவது கொடு அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி அவன் கொடுப்பான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, என் காது கேட்டுச்சுங்க, என் காது கேட்காத வரைக்கும் நான் ஒன்றும் செய்யலை. கேட்ட பிறகு நான் அடைச்சிட்டேன்னா நான் கூப்பிட்டாலும் அவர் அடைப்பார்லவா? பிச்சைக்காரனுக்கு எவ்வளோங்க காசு வச்சிருங்க? ஏங்க சம்பாதிக்கிறீங்க, ஒரு சம் அமௌண்ட்டை தூக்கி வச்சிருக்கங்க தனியா, இது பிச்சைக்காரனுக்குன்னே வச்சுங்க. அப்படி வைக்கிறது தானே.
நான் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி சொல்றேன். ஒருவேளை நீங்க தப்பா நினைக்க கூடாது, உங்களுக்கு எடுபிகேஷனுக்காக சொல்றேன். பல ஆண்டுகளுக்கு முன்னால நான் என் சொந்த ஊர் இடையங்குடி, அந்த ஊர்ல இருந்து திருநெல்வேலிக்கு வரணும். திசையனுங்கிற ஊரில் நான் வந்த பஸ் ஒரு 1/4 மணி நேரம் நிற்கும். 1/4 மணி நேரம் நிற்கும் போது ஒரு வாலிபன் கை இப்படி இருக்குது, இப்படி தான் இருக்குது, ஆடிக்கிட்டே இருக்கிறான். கால் இப்படி இருக்குது, நடுங்கிக்கிட்டே இருக்கிறான். அண்ணே, பஸ்ஸில் நான் உட்காந்துருக்கேன். அண்ணே, அக்கா, அண்ணே, அக்கா, அண்ணே, அக்கான்னு சொல்லி பிச்சை எடுத்துட்டு இருந்தான். எனக்கு மனவேதனை. ஐயோ, நம்மளை ஆண்டவர் எப்படி கை காலோடு கூட வளர்ச்சிருக்கிறார், இந்த வாலிப வயசுல எப்படி கஷ்டப்படுறானே நினைச்சு எனக்கு அன்னைக்கு வந்த அந்த எண்ணத்துல சொல்லட்டுமா, ஒரு 100 ரூபாய அவன் கையில கொடுத்து, தம்பி இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படி. அண்ணே, அண்ணே, 2 கை வச்சு, அண்ணே என் பக்கத்து சீட் ஃப்ரீ, உட்காண்டான். நீங்க எங்க இருக்கீங்கண்ணே, எங்க இருக்கீங்கண்ணே? நான் சென்னையில் இருக்கேன், உங்க கூட வந்துடுறேண்ணே, நான் வந்துடுறேண்ணே. அண்ணே, எங்க அம்மா செத்து போயிட்டாங்க அண்ணே, எங்க அப்பா வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டாருண்ணே, அதனால எங்க சித்தி என்னை காசு இல்லாம வீட்டுக்கு வராதுன்னு நான் போன அடிக்கிறாங்கன்னு சொல்லி ஆடுறான். என்னை கூட்டிட்டு போயிருங்கண்ணே, சென்னை கூட்டிட்டு போயிருங்கண்ணான்றான். தம்பி, என்னால் கூட்டு போக முடியாதுப்பா, தயவுசு வருத்தப்படாத, இயேசு நேசி அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் சுவிசேஷத்தை சொல்லிட்டு சத்தமாக சொல்லிட்டு பஸ்ஸில் விட்டவங்கலாம் கேட்குற மாதிரி சொல்லிட்டு, நீ போயிட்டு வாப்பான்னு கண்டக்டர் வந்தார். விசில் எடுத்து, இறங்கடா இறங்கடான்னாரு. அவன் இறங்கி தூரத்தில் அங்கே நின்றுட்டு, நான் போகிறேன், பஸ்ஸு போகுதுங்க, எனக்கு அந்த காட்சியை இன்னும் மறக்க முடியல. அண்ணே, அண்ணே, அண்ணே அப்படின்னு கையை அசைச்சு அழுதாங்க. எனக்கு இன்னைக்கும் மறக்க முடியல. அவன் பஸ்ஸு போகுது, ஒரு ஃபியூ மினிட்ஸ் போயிருக்கோம், பின்னால் வந்து ஒரு கை தட்டுது. யார் நேட்டி பார்த்தேன், ஒரு வாலிபன். அவன் பிச்சை கேட்குற மாதிரி நடிச்சா நீங்க ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம். இல்லை தம்பி, பிச்சை கேட்குற மாதிரி நடிச்சா அவன் ஏமாந்துட்டான், நான் ஏமாறு சொன்னான் அந்த ஆளு, அந்த வாலிபன். எனக்கு புத்தி தெரிஞ்சு ஒரு பிச்சைக்காரனுக்கு 100 ரூபாய் போட்ட எந்த மனுஷனையும் பார்க்கல, உங்களை தான் பார்த்தேன் அப்படின்னா. நீ என்ன செய்றீங்கன்னா, நான் சர்ச் பாஸ்டர். நீ என்னப்பா செய்கிற? நான் கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், இதே திசையனுல அப்படின்னா. சரி, ஒரு டைரி எடுத்து இந்தாங்க உங்களுக்கு ப்ரெசன்ட், நீங்கள் வச்சுங்க. நானும் சரின்னு போயிட்டு, என்னாச்சு, திருநெல்வேலியில் 2 பேரும் இறங்கணும். இறங்கணுன்னா எனக்கு என்னை வந்து சொல்கிறதுக்கு வரான். சார், ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை பார்த்து அப்படின்னா. நான் அவனுக்கு சுவிசேஷம் சொல்லி என் ஃபோன் நம்பரையும் கொடுத்து அவனை அனுப்பிச்சேன். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அவன் கோயம்புத்தூருக்கு போன பிறகு எப்படி தான் பைபிள் கிடச்சதோ தெரியாது, ஒவ்வொரு நாளும் எனக்கு வசனம் அனுப்புகிற அளவுக்கு, வாட்ஸ்அப்பில் வசனம் அனுப்புகிற அளவுக்கு மாறிட்டான். சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தான், ஆண்டோடைய பிள்ளையாக மாறிட்டான். இப்போ வெளிநாடு போயிட்டான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம செய்கிற காரியங்களை குறித்து என் தேவன் கணக்கு வச்சுருப்பாருங்க. ஏழைக்கு செஞ்சிருங்க, ஏழைக்கு தர்மம் செய்யுங்க. இயேசு கூட ஏழைக்கு செய்கிறதுல கர்சனை உள்ளவர். யூதாஸ் காரியத்தை அவரை காட்டி கொடுக்குறதுக்கு வெளியே போகிறானா, அப்போ சிஷ்யெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, பண்டிகைக்கு ஏதாவது வாங்க போகிறான், இல்லை என்றால் கருத்தருக்கு கொடுப்பதற்காக வாங்கி வர சொல்லியிருக்கலாம் இயேசு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ இயேசு தருத்தரை குறித்து கர்சனை உள்ளவரா? ஆமென். நல்லா கவனமா கேளுங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், தயவு செய்து உங்களுடைய வருமானத்துல கொஞ்சமாவது எடுத்து வச்சுங்க. பிச்சைக்காரனை பார்த்தா பிச்சை போட்டு இயேசுவை நேசிக்கிறான் சொல்லு சொல்லு. நம்ம அவனுக்கு முன்னால் நம்மளாம் பிச்சைக்காரன் மாதிரி ஆயிட்டோம். இது பலிங்க, பலி, கர்த்தரை கொடுக்கிற பலி, தான தர்மம் பண்ணுகிற பலி. ஓகே, சரி, இது 5. 6வதாக 6, 7 2 பலின்னு சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம்
16-18. நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். என்ன சொல்றாரு? பிலிப் சபையார பாசுவேன், என் குறைச்சல் நீங்கும்படி 2 தரம் அனுப்பினீர்கள். என்ன அனுப்புனாங்க? காணிக்கை. ஊழியக்காரனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். சொல்லிட்டு உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். ஓஹோ, உங்ககிட்ட இருந்து நான் உபகாரத்தை நாடல, பரலோகத்துல உங்க கணக்குக்கு பலன் பெறும்படி நான் நாடுகிறேன். நீங்க எனக்கு தந்துதான் நிறையணுங்கிறது இல்லப்பா, ஆனா நீங்க தர்றதுனால பரலோகத்துல உங்களுக்கு பலன் உண்டு, அதுக்காக நாடுகிறேன். சொல்லிட்டு எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. எல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு, பரிபூரணம் உண்டாயிருக்கிறது. சொல்லிட்டு உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரோதீத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். ஓகே, என்ன சொல்ற? எப்பாப்பிராத்து மூலம் நீங்க கொடுத்து அனுப்புனீங்கல்ல காணிக்க, அதை நான் எப்படி பலியாக ஏற்றுக்கொண்டேன்? சுகந்த வாசனையான பலியாக ஏற்றுக்கொண்டேன். எதை பலின்றாரு? காணிக்கை. ஊழியக்காரனுக்கு காணிக்கை கொடுக்கிறது தேவனுடைய பார்வையில சுகந்த வாசனை. சுகந்த வாசனை தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கொடுக்கிறது பலி, காணிக்கை பலி. ஏங்க, நீங்க எனக்கு கொடுக்கணுங்கிற இன்டென்ஷன்ல நோக்கத்துல சொல்லவில்லை. இது வேதமா இருக்கிறபடினாலே உங்களுக்கு சொன்னேன். ஆவிக்கேற்ற தேவனுக்கு பிரியமான பலி செலுத்த விரும்புகிறவர்கள் அப்படி செய்யலாம், அப்படி விரும்பாதவர்கள் செய்யாம இருக்கலாம். எனக்கு நீங்க கொடுத்துதான் ஆகணுங்கிறது இல்லை, கொடுக்காமலும் என் கர்த்தர் கூட இருக்கிறார். ஏன் இருக்கிறார் தெரியுமா? நீங்கள் பண ஆசை இல்லாதவளை நடந்து உங்களுக்கு இருக்கிற போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். என்னை விட்டு விலக மாட்டாருங்க, அவரு கைவிட மாட்டாரு. யாரும் கொடுக்கலாம் கூட கர்த்தர் வானத்துக்கு பொத்துன்னு கூட பொத்துன்னு கூட போட்டு. ஆனா உங்க பலி மேல தேவன் பிரியமா இருக்கணுமா? தேவனுக்கு பிரியமான பலி செலுத்தணுமா? என்ன பலி? நீங்க ராஜரிக ஆசாரிய கூட்டம் பலி செலுத்தணுமா? என்ன பலி? காணிக்கை பலி ஊழியக்காரனுக்கு செலுத்தணும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்புறம் அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். அப்புறம் நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அப்படின்னு ஆண்டவருக்காக நீங்க எந்த அளவு கொடுக்குறீங்களோ அந்த அளவு திரும்ப உங்களுக்கு அளந்து போடுவாருங்க. நான் இவ்வளவு கொடுக்கணுமாக்க அவருக்கு, இவ்வளவு கொடுக்கணுமாக்க அவருக்கு. எனக்கு ஒண்ணு நீங்க தராதீங்க, எனக்கு நீங்க தரவே வேண்டாங்க, தேவனுக்குரியதான் எனக்கு. நீங்க எனக்கு தரணும்னு நான் ஒரு நாளும் உங்களை ஆசை வார்த்தை சொல்லி உங்களை என் பக்கத்தில் திருப்ப விரும்பல. கர்த்தர் கொடுக்கிறது காணிக்காது எனக்கு. ஆகையினால ஊழியக்காரனுக்கு காணிக்கை பலி 6வதாக 7வது சொல்லி முடிச்சு. ரோமர் 12வது அதிகாரம் 1 ஆசனம். அப்படி இருக்க சகோதரரே, அப்படி இருக்க, நல்லா கவனிச்சுங்க, அந்த வார்த்தை தொடங்க, அந்த வசனம் தொடங்கும் போதே அப்படி இருக்க சகோதரர் எழுதியிருக்கும். எப்படி இருக்குன்னு அப்புறம் சொல்றேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. எது புத்தி உள்ள ஆராதனை சொல்லுங்க பாப்போம். இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமா தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க. அப்ப நம்முடைய சரீரத்தை எப்படி ஒப்பு கொடுக்கணுமா? பரிசுத்தமாக்கி. எப்படி கொடுக்கணுமா? உங்களுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை நான் வாழ விரும்பல ஆண்டவரே, என்னை தேவனே என்னை பரிசுத்தமாக்குங்க, நான் உமக்கு என்ன பலியா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. மனுஷன் தன்னை பரிசுத்தமாக்கி
உங்களுக்காகத்தான் நான் வாழ்றேன் ஆண்டவரே. என்னை பலியா ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுத்தீங்கன்னா அது ஆவிக்கேற்ற பலி. ராஜரீக ஆசாரிய கூட்டம் சதனா. இப்போ ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்தும் போது கதர்னானா? இல்லை, ஈசாக்கு தன்னைத்தானே பலியாக்குனான். ஆபிரகாம் எப்படி தன் மகனை பலியாக்குனான். ஆனா ஆவிக்கேற்ற பலியாக நம்ம யாரை ஒப்பு கொடுக்கணுமா? நம்மை ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான சிவபலியா ஒப்பு கொடுக்கணும். எதுக்காக ஒப்பு கொடுக்கணும்? அப்படி இருக்க சௌரனுக்குல எப்படி இருக்க எப்படி இருக்க எப்படி இருக்க 11ஆம் அதிகாரம் முந்தின அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிங்க, அப்ப தெரியும். சகலமோ அவராலும் அவர் மூலமாயோ அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. எதுக்கு? அவராலே அவர் மூலமாய் சகலம் உண்டாயிருக்கு. நாம் வந்து அவருக்கு அன்று உண்டாகும். அப்படி இருக்க சவரே அவருக்கா படைக்கப்பட்டேன். ஆகவே என் சரீரத்தை பரிசுத்தமும் பிழையில்லாதமான ஜீவபலியாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இது தேவன் விரும்புகிற ஒரு புத்தி உள்ள ஆராதனை. என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுக்கிறது என்ன பலி? நம்மை நாமே பலியா ஒப்பு கொடுக்கணும். இது தேவன் விரும்புகிற ஒரு பலி. அப்படிதானா? சரிதானா? யார் செய்யணும் இந்த பலியெல்லாம்? நம்ம என்ன ஆசாரிகள், தேவனுடைய ஆசாரியர்கள். நீங்களும் நானும் தேவனுடைய பிதாவாகிய தேவனுக்கும் ஆசாரியர்கள் தானே? ஆமென். அப்ப என்னமா? தேவனுக்கு ஏற்ற பிரியமான பலிகளை செலுத்தணுமா? ஆமென். ஆண்டவரே என்னை ஆசாரியனாய் தெரிந்து கொண்டீர். அந்த நாள்ல ஆட்டை மாட்டை வெட்டினாங்க. இயேசுவை ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்டீர். அவர் தன்னையே பலியாக்கினார். எங்களை நீங்க ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாத்தினீங்க. ஆண்டவரே தேவனுக்கு ஏற்ற பிரியமான பலிகளை செலுத்துவதற்கு எங்களை அப்படி மாத்திருக்கீங்க. நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். 7 விதமான பலி செலுத்தணும். என்ன? ஆவிக்கேற்ற தேவனுக்கு பிரியமான பலி. 7 விதமான பலி சொல்லுங்க. ஸ்தோத்திர பலி, விசுவாச பலி, புறஜாதியர் பலி. அப்படி நான் ரட்சிப்பு நடத்தணும். 3வது நன்மை என்னும் பலி, தான தர்மம் என்னும் பலி, காணிக்கை என்னும் பலி, தன்னையே ஜீவபலியா. ஆண்டவர்கிட்ட சொல்லாமா? ஆண்டவரே என்ன போய் ராஜரீக ஆசாரியனா மாத்தினீங்களே, என்ன போய் ராஜரீக ஆசாரியமாய் ராயல் பிரிஸ்ட்ஹுட்ங்கிற ஸ்டேஜ்ல என்ன போய் வச்சிங்களே. பிதாவாகிய தேவன் தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் விரும்பாத பட்சத்தில் இயேசு அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி தன்னையே பலியா ஒப்பு கொடுத்தார். இப்போ எங்களை ஆசாரிகளாக மாத்திருக்கீங்க. உங்க விருப்பப்படி நாங்கள் பலி செலுத்த என்னை எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எல்லா ஆண்டோட்ட ஒப்பு கொடுக்கலாமா? விசேஷமா கடைசியா எப்படி கொடுத்து பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். எல்லாரும் பலிபீடம் கட்டலாமா? எல்லாரும் பலிபீடத்தை கட்டி இன்னைக்கு நான் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே என்னை ஜீவ பலியா கட்டு. எல்லாரும் கண்களை மூடுங்க பார்ப்போம். ஈசாக்கு அன்னைக்கு ஒரு பலிபீடத்தில் வச்ச மாதிரி நீங்களும் நானும் அந்த பலிபீடத்தில் படுப்போம். ஆண்டவரை என்னை கழுவுங்க, என்னை சுத்தமாக்குங்க, நான் என்னை மனப்பூர்வமாக உமக்கா பலியாகிறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரை எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க பார்ப்போம். ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு எங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இந்த நாளில் ஆராதிக்க வந்த சௌரனே சௌரியே உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு புத்தி உள்ள ஆராதனை செய்து கடந்து போவாயாக. ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரை என்னை கழுவுங்க, நான் என்னை உமக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே உமக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுக்குறேன், உமக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுக்குறேன். ஒரு பலிபீடம் கட்டுங்க, ஒரு பலிபீடம் கட்டுங்க. நானும் நீங்கள் அப்படியே படுத்த மாதிரி ஒரு காட்சி கொண்டு வாங்க, கண்ணுக்கு முன்னால கொண்டு வாங்க. கொண்டு வந்து சொல்லுங்க, என்னை நான் ஜீவ பலியா ஒப்பு கொடுக்குறேன். எனக்குன்னு இல்லை, என்னை மீட்ட என் ஆண்டவருக்காக தன்னுடைய மகனையே பலியாக ஒப்பு கொடுத்த அவருக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஜீசஸ் பலிபீடத்தில் என்னை பரனே. உண்மையா பாடணும். பாட்டு தெரிஞ்சதுக்காக பாடாதீங்க. பலிபீடத்தில் வச்சுட்டு பாடுங்க. என்னை நான் பலிபீடத்தில் வச்சிருக்கேன் ஆண்டவரே, நான் சுகந்த வாசனையான காணிக்கையான இயேசு ஒப்பு கொடுத்தது போல என்னை ஒப்பு கொடுக்குறேன். இப்போ உணர்ந்து சொல்றவங்க
அப்படி சொல்லு. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கடவோம் திருரத்தத்தாலே கரிந்த இருதயத்தை, கடவோம் திருரத்தத்தாலே கரிந்த இருதயத்தை. பலிபீடத்திலே ஒப்பு கொடுத்து அங்கீகரிக்கிற கர்த்தர் நம்மை அங்கீகரித்து எஞ்சுள்ள காலங்களிலே தேவனுக்கென்று வாழ வைப்பாரா. எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, எங்கோ கடந்த எங்களை நீ நேசித்து ரட்சித்து உடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தமாக்கி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் மாற்றினீரே. கோடாகோடி ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு ஆசாரிய கூட்டமாய் எங்களை மாற்றின தேவனுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தகப்பனே ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்கேற்ற பலியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தட்டும் ஆண்டவரே, விசுவாச பலியை செலுத்தட்டும். அதே நேரத்தில் புறஜாதியாரின் பலியை நாங்கள் உமக்கு செலுத்தட்டும் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற நன்மை செய்யத்தக்கதான பலியை செலுத்தட்டும் ஆண்டவரே. ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணத்தக்கதான ஆண்டவரே பலியை செலுத்தட்டும். தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஊழியக்காரு காணிக்கைங்கிற பலியை நாங்கள் செலுத்தட்டும். எங்களையே நாங்கள் உமக்கு பலியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தட்டும். எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எப்படி ஆயினும் கர்த்தர் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை ஆசாரியர்களாய் மாற்றின எங்கள் தேவன் ஆண்டவரே, என்ன நோக்கத்திற்காக அப்படி மாற்றினீரோ அந்த பரிசுத்த நோக்கம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவீராக. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ் அதிகமாக பரவுதுன்னு சொல்றாங்க. இயேசுவின் நாமத்தினால எங்கள் சபையாரை அதை தொடராதபடிக்கு நெருங்காதபடிக்கு தடை விதிக்கிறோம் ஆண்டவரே. பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அணுகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதோடு மாத்திரமல்ல, யாருக்கு அணுகாதபடிக்கு என் தகப்பனே தேசத்திலே பரவாதபடிக்கு தடை விதிப்பீராக. துதிக்கிறோம் ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வெகு சீக்கிரம் என்பதை அறிந்து நாங்கள் எந்த நாளில் இயேசு வந்தாலும் அவரை சந்திக்கத்தக்கதாய் கர்த்தர்களை ஆயத்தப்படுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.